வணக்கம். வணக்கம் சார். நண்பர் சத்யகுமார்னு பேர். இவர் எனக்கு ரொம்ப நீண்ட கால நண்பராக இருக்கிறார். என்ன ஒரு பெரிய சந்தோஷம்னா, எனக்கு இந்த ஜோதிடம் மகாபாரதம் பற்றி பேசுகிறதுக்கு கிடைச்ச நண்பர்களில் இவர் ஒரு மிக மிக முக்கியமான நண்பர். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா நிறைய ரெண்டு பேரும் சேர்ந்து பேசக்கூடிய தருணங்கள் நிறைய இடத்துல அமைஞ்சிருக்கு. அப்படி அமைஞ்சப்போ பேசும்போதெல்லாம் இந்த ஜோதிடம் மகாபாரதம் பற்றியே தான் பேசுவோம் நாங்கள். அதில் ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு மகாபாரதம் நல்லா தெரியும், ஆனால் ஜோதிடம் தெரியாது. ஆனால் ஒவ்வொருத்தருடைய லக்னத்தை கேட்டுட்டு அவங்க என்ன கேரக்டர்னு அவர் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிவிட்டு இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லுவார். அவங்களால அதை எப்படிங்க அப்படியே சொல்கிறீங்கன்னு சில வச்சுருக்கார். அந்த மாதிரி அவர் எனக்கு சொல்லுவார், சார் இந்த மாதிரி சொன்னேன் சார், அப்படியே இருந்தாங்க சார் அப்படிம்பார். அது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. ஆனால் அவர் என்னென்னா ஒரு மிக முக்கியமான கேள்வியை கேட்குறேன்னு வந்திருக்கார். உட்காந்து கேட்கணும், அது எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படிங்கிறது அவருடைய நோக்கம். இல்லைன்னா நாங்கள் சில வச்சு பேசியிருப்போம். ஆனால் ஒரு சில விஷயங்களை அவர் கேள்வியாக கேட்கணும் உங்ககிட்ட அப்படின்னாரு. சரி வாங்க நம்ம ஸ்டுடியோவுக்கு வாங்க பேசணும்னு சொன்னேன். வணக்கம் ஜி. வணக்கம். வணக்கம் சார். அதாவது நிறைய வீடியோ நம்ம பண்ணாலும் கூட எனக்கு உங்கள் கூட சேர்ந்து வீடியோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். கண்டிப்பாக உங்களுடைய கேள்விகளை இங்கே ஸ்டுடியோவில் கேளுங்க. இல்லை அது வாஸ்தவம் தான். நானும் என் மனசுலேயே ரொம்ப காலம் ஓடிக்கிட்டு இருக்குது. என்னென்னா, கிட்டத்தட்ட நம்ம ஜோதிடர்னு பார்க்கும்போது நான் சந்தித்த ஜோதிடர்கள் உங்களுக்கு முன்னாடி ஒரு ஜோதிடர் பார்ப்பாங்க, ஒரு ராசி என்னப்பா போனோன்னு அதான் கேட்பாங்க. ஆமாம், அவங்க நட்சத்திரம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நான் பலன் சொல்லுவாங்க, இல்லை பரிகாரம், அடுத்த கட்ட பரிகாரத்துக்கு போயிடுவாங்க. நாங்கள் பார்த்து தெரியுங்க, அவ்வளோதான். ஆனால் நீங்கள் மற்றவங்க டோட்டல் டிஃப்ரெண்ட்டு. நீங்கள் கேட்டீங்கன்னா ஜி லக்னம் என்னச்சு முதல்ல எடுத்தது நீங்கள் கேட்குற கேள்வி லக்னம் என்ன, டோட்டல் டிஃப்ரெண்ட். எங்களுக்கு புதுசாக இருந்தது. அப்போத்துலேருந்தே நான் பார்த்துட்டே இருப்பேன். என்ன மற்ற ஆளுங்கள்லேருந்து டோட்டல் கான்ட்ராஸ்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்காரு இவர். அந்த அப்போ தான் மகாபாரத ஜோதிடன்னு பேச ஆரம்பிச்சு. ஓ நீங்கள் கண்டுபிடிச்சது, நீங்கள் இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் இதுக்காக என்னென்ன நீங்கள் கண்டுபிடிச்சிங்களோ அதப்பெல்லாம் தெரிய வந்ததுக்கப்புறம் தான் ரைட் நீங்கள் போகிற ரூட் தான் கரெக்டான ரூட்டுன்னு எங்களுக்கு புரிஞ்சுது. ஓகே ஓகே. அப்படி இருந்தாலும் எந்த ஜோதிடர்கிட்ட போனாலும் முதல்ல என்னான்னு கேட்டுட்டு அதுக்கு தீர்வாக ஒரு பரிகாரத்தை சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. நான் பார்த்த வரைக்கும் எனக்கும் இது வரைக்கும் ஒரு பரிகாரமும் நீங்கள் சொன்னதில்லை. நான் உங்கள் ஆஃபீஸ் வரும்போதெல்லாம் பார்ப்பேன், இவங்களுக்காவது ஏதாவது பரிகாரம் சொல்கிறாரா இன்னைக்கு விடக்கூடாதுன்னு பார்ப்பேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நீ பரிகாரமே யாருக்கும் சொன்னது இல்லையா? பரிகாரம்னு ஒன்று இல்லையா? இல்லை உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இல்லை நீங்கள் யாருக்காவது பரிகாரம் சொல்லியிருக்கீங்களா? நல்ல கேள்வி தான். அதாவது நிறைய நம்ம பேசியிருந்தாலும் கூட இது மீடியாவுக்குள்ளே இது ஏன் கொண்டு வரணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு மிகப்பெரிய அஸ்ட்ராலஜிங்கிறது ஒரு மிகப்பெரிய சயின்ஸ். நான் அப்படி தான் பார்க்குறேன். நான் ஆன்மீக ரீதியாக இருக்கிற விஷயங்கள் இந்த பரிகாரங்கிறது. ஆனால் ஜோதிட ரீதியாக எந்த இடத்துலையும் இன்ன விஷயங்களுக்கு இந்த பரிகாரங்கிறது எந்த விதிகள்லையும் நம்மளுடைய சித்தர்கள் 18 சித்தர்களோ இல்லை ஜோதிடத்தினுடைய மிக முக்கியமான சொல்லக்கூடியவங்களோ மிக முக்கியமான நூல்களோ எதுலேயுமே இதற்கு இது பரிகாரம்னு அவங்க கொண்டு வரவே இல்லை. பரிகாரங்கிறது இடைச்சொற்களாக தான் இருக்குது மூல நூல்களில் எதுலேயுமே. ஏன்னா ஒரு விதிங்கிறது தீர்மானிக்கப்பட்ட ஒன்று, அதுலேருந்து அவ்வளோ ஈஸியாக நீங்கள் தப்பிக்க முடியாது. அப்படி தப்பிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தவநிலைக்கு போகணும். யார் சம்மந்தப்பட்டவரே போகணும். அந்த தவநிலைக்கு போகிற அளவுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குதா? இவ்வளோ இருக்குது. நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, இந்த கோயிலுக்கு போய் விளக்கேற்றுங்க, அல்ல ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கி கொடுங்க, இல்லை இந்த மாதிரி ஏதோ ஒன்று நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கான கெப்பாசிட்டி உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். இருந்தால்தான் பரிகாரத்துக்கு மேலே நம்ம போகலாமே தவிர அந்த கெப்பாசிட்டியே இல்லாத நம்பர்கிட்ட கொண்டு போய் இந்த பரிகாரத்தை சேர்க்க முடியாது. நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஜோதிடத்தை தனியாக பார்க்குறேன், ஆன்மீகத்தை தனியாக பார்க்குறேன். எனக்கும் ஆன்மீகத்தின் மேலே ஒரு மிகுந்த நம்பிக்கை உண்டு, கடவுள் நம்பிக்கை உண்டு, எல்லாமே இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஒரு தவறான வழிகாட்டுதலை சொல்லிடக்கூடாது. கண்டிப்பாக கண்டிப்பாக. நேர்வழியை நான் சொல்லலைன்னா கூட தவறான வழியை காட்டக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருக்குது. பரிகாரம் சொல்கிறேன். பரிகாரங்கள் எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, சில தவிர்க்க முடியாத விஷயங்களும் இருக்குது. இந்த குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு, அதுக்கு பிறகு இந்த ஆண்டிசத்தினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காக. ஆண்டிசம்னா இந்த குறைபாடுகளோட மூளை வளர்ச்சி குறைவாக இருக்கும் சிறப்பு குழந்தைகள். இவங்களை பற்றி 2015 ஒரு பெரிய ரிசர்ச்
பண்ணாங்க. பாரதியார் யூனிவர்சிட்டியில் கோயம்புத்தூரில் பண்ணாங்க. அப்போ அந்த ஆராய்ச்சியில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் வந்து நமக்கு ஒரு கேள்வி வச்சார். நண்பர் அவர் ஒரு கேள்வி வச்சார். இந்த மாதிரி இதற்கு என்ன காரணம் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஜோதிட ரீதியாக அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் சந்திரன் தான் இதற்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்குது சார். இந்த சந்திரன் இந்த மாதிரியாக ஒரு மறைவு பொசிஷனில் இருந்தால் அவர்களுக்கு இந்த மாதிரியான பாதிப்பு வரும் அப்படின்னு சொன்னால் அதை வச்சு அவங்க ரிசர்ச் பண்ணாங்க. ரிசர்ச் பண்ணி அதுக்கு ஒரு ரிசல்ட் எடுத்துட்டாங்க. இந்த ஆண்டிசத்தினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுடைய டிஎன்ஏவை மாற்றம் பண்ணுறது மூலமாக இதை சரி பண்ண முடியும். அதாவது ஓரளவுக்கு அவங்கள தன்னைத்தானே பாதுகாத்துக்கிறதுக்கோ தன்னைத்தானே செயல்படுறதுக்கோ ஒரு பாத்ரூம் போகிறது அல்லது சாப்பிட்றது தன்னைத்தானே தயார்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு 3 ஆண்டுகள் யாருடைய உதவி இல்லாமல் வாழ்ந்துக்கலாம் அப்படிங்கிறத அவங்க பண்ணியிருக்காங்க. 2018 அதை பற்றி இது பண்ணாங்க. அப்போ எனக்கு வந்து ஒரு விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியாக இந்த 2 விஷயங்களுக்கு நான் பொதுவாக எடுத்துக்கேன். எனக்கு என்னென்னா திருக்கருகாவூர் வந்து எனக்கு கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அந்த இடத்தினுடைய மகிமையாக அந்த அம்பாளுடைய மகிமையாக அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் முஸ்லீம்லாம் கணக்கு வழக்கே கிடையாது. அனைத்து சமுதாய மக்களும் எல்லா மதத்தினரும் போகிறாங்க. குழந்தை பிறகுது. முஸ்லீம் நான் பார்க்குற ஒரு முஸ்லீம் பொம்பளை வந்து அவங்க முஸ்லீம் அவங்க படுதெல்லாம் போட்டுக்கல. ஆனால் முஸ்லீம்னு நமக்கு நல்லா தெரியும். அவங்க வந்து தொட்டியில் குழந்தைய போட்டு வேண்டுதல் நிறைவேற்றிட்டு போகிறாங்க. எனக்கு நான் பல தடவை நான் போயிருந்தாலும் கூட நான் பரிகாரம்னு ஒன்று சொல்கிறேன் அப்படின்னாக்க குழந்தை இல்லாதவங்களுக்கு அந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லுவேன். அதற்கு அடுத்ததாக இந்த ஆண்டிசத்தினால் எப்படி பாதிக்கப்படுறாங்க குழந்தைங்க அப்படிங்கிற ஒரு பெரிய ரிசர்ச் இருக்குது. அதுக்கு வந்து மிக முக்கியமாக சொல்லக்கூடியது இந்த எலும்புகள் தான். எலும்புகள் உருவாகும் போது இருக்கக்கூடிய டிஃபால்ட்டுகள். எலும்பை குறிக்கக்கூடிய கிரகமாக செவ்வாய் இருக்குது. ஞானத்தை குறிக்கக்கூடிய கிரகமாக கேது இருக்குது. அப்போ இந்த 2 கிரகங்களும் கரு உருவாகும் போதோ அல்லது பிறக்கும் போதோ இந்த 2 நிலையில் இருக்கக்கூடிய நிலையில் வந்து இவர்கள் எங்கேயாவது சேர்ந்திருந்தாலோ அல்லது ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டாலோ அந்த குழந்தை அந்த ஆண்டிசத்தினால் பாதிக்கப்படுது அப்படிங்கிறது இருக்குது. இப்போ கரு உருவாகும் போதும் ஒரு விதமான பாதிப்புக்கு உள்ளாகலாம். அல்லது பிறக்கும் போது அந்த 10 மாதங்கள் ரன்னிங் இருக்கு இல்லைங்களா, அதனால் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேதுங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நேர்கோடுன்னு நான் எடுத்துக்கிறேன். இப்போ அந்த ராகு கேதுங்கிற ஒரு கிரகம் இருக்கக்கூடிய இடத்துக்கு எந்தெந்த கிரகங்கள்லாம் அதனுடன் இணைந்து இருக்குதோ அது ஏன்னா நேர்கோடில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் நடக்குது இல்லைங்களா, அது ராகு கேதுனுடைய அமைப்பில் தான் நடக்குது. ராகு எங்கே இருக்குதோ அல்லது கேது எங்கே இருக்கோ அங்கே சூரியன் போகும்போது உங்களுக்கு இந்த கிரகணம் ஏற்படும். அமாவாசையோ அல்லது பௌர்ணமியோ. அப்போது ஒரு நேர்கோடுங்கிற ஒரு டைரெக்ஷனுக்கு வந்துடுது இல்லைங்களா, அப்போ மற்ற கிரகங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாது. அந்த நேர்கோடுங்கிறதுக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அந்த பொசிஷனுக்கு அது வருது. சுக்கிரனோ அல்லது செவ்வாயோ குருவோ சனியோ இந்த கிரகங்கள் எல்லாமே அதனுடைய அந்த நேர்கோடுக்கு வரும்போது அது என்ன விதமான தன்மையை உங்களுடைய எல்லா விதத்துலேயும் கலந்துருக்குது. இப்போ செவ்வாய் எலும்பு மஜ்ஜை எலும்பை குறிக்கக்கூடிய கிரகமாக இருக்குது அப்படின்னா அவன் ஒரு ஃபால்ட்டை கொடுப்பான். சூரியன் தந்தைக்காரகன், உங்களுடைய ஆன்மா சம்பந்தப்பட்டவன். அது மாதிரி குரு உங்களுடைய கரு சம்பந்தமான விஷயத்தை குறிக்கக்கூடிய கிரகம். அப்போ இந்த ராகு கேதுங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே ஏதாவது ஒரு கிரகம் இணைகின்ற போது அதை தொடர்புடைய பாதிப்புகள் குழந்தை கருவிலே உருவாது. இதுதான் அந்த அஸ்ட்ராலஜிக்குள்ளே இருக்கிற விஷயங்கள். அப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகும்போது இது சரி செய்யப்படுதா அப்படி தான் இருக்குது. அப்போ அந்த திருக்கருகாவூரில் இருக்கிற சூழ்நிலை என்ன, அந்த கோயில் அமைந்திருக்கிற இடம் எப்படி, அது அந்த இடத்துக்கு போகும்போது அவங்களுடைய அந்த கர்ப்பம் சம்மந்தமான பிரச்சனைகளை க்யூர் பண்ணுதான் அப்படிங்கிறது அது கடவுள் ஆன்மா சம்மந்தமான விஷயம் வச்சுருக்கேன். நான் பரிகாரம் சொன்னால் இந்த விஷயங்களுக்காக சொன்னேன். இது நான் கண்கூட பார்த்துருக்கேன். உங்களுக்கு நீங்கள் பரிகாரம் சொல்லி போய் குழந்தை ஒரு 45 வயசு ஒருத்தருக்கு, அந்த அம்மாவுக்கு 41 வயசு, 20 ஆண்டுகளமாக குழந்தையே இல்லை. சரி, நான் சொன்னேன் இந்த மாதிரி போயிட்டு வாங்க. ஏன்னா இப்போ இதுக்கு மேலே நம்ம உடல் ரீதியாக அவங்க ஒரு பெரிய கொண்டு போக முடியாது. நம்ம ஒரு ஆறுதலாக சொல்கிறோமா, நீங்கள் போயிட்டு வாங்க, அங்கே போயிட்டு வாங்க, குழந்தை பிறகுறது வாய்ப்பு இருக்குன்னா இந்த தம்பதிகள் அங்கே போகும்போது இவங்கள மாதிரி நிறைய பேர் அவங்க பார்க்குறாங்க. குழந்தை இல்லாமல் பார்க்குறாங்க, குழந்தை பிறந்து அதை பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போதுன்னா அவங்களுக்கே இன்னொரு நம்பிக்கை வந்துடும். நான் அதைத்தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன். அது கடவுளுடைய கிருபை. கடவுள் அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அது யாரும் தடுக்க முடியாது.
கண்டிப்பாக விதிகளை மீறி சில விஷயங்கள் நடக்கும். அது மாதிரி தான் இது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் வந்து பரிகாரம் சொல்லியிருக்கீங்கன்னு கேட்குறதே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதுவும் அதை பண்ணி அவங்க நிறைய பேருக்கு குழந்தை வந்திருக்கு அப்படின்னு முடியாது இருக்குது. இப்போ வந்து இப்போ நம்ம பேசுனது திருக்கருவாருன்னு சொன்னீங்க. இந்த செவ்வாய் கேது ஆதிக்கத்தில் கரு உருவாகுது, இல்லை அவங்க நேர்கொண்ட பார்வையில் உருவாகிற கருன்னு சொன்னீங்களா, இல்லை பிறக்கம் இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதை தவிர்க்க முடியுமா? இது நல்ல ஒரு கொஸ்டின்ஸு. அதை பற்றியான ரிசர்ச் தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். என்னென்னு கேட்டால், பிறக்காமலே தடுக்கிறது எப்படி? ஆட்டிசம் இல்லாமல் பாதிப்பு இல்லாமல் குழந்தைகளை பிறக்க வைக்கிறது எப்படி அப்படின்னா, இப்போ இந்த ஒரு செவ்வாயும் கேதுவும் கிட்டத்தட்ட ஒரு ராசியில் 1.5 மாதங்கள் இருப்பாங்க. அதிகபட்சம் இந்த இணைவு உங்களுக்கு ஒரு 1.5 மாதங்கள் இருக்கும். சரிங்க. இந்த 1.5 மாதங்கள் அவங்க தள்ளி போட்டாங்கன்னாவே போதும். இல்லை இப்போது இது கரு உருவாதுன்றது தந்தை தாய் இணைப்பில் தான் இருக்குது. ஆமாம். இப்போ இது ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஒவ்வொரு கிரக பலனையும் ஒவ்வொரு கிரக சாரத்தையும் பார்த்து தான் நம்ம வந்து இப்போ தாம்பத்தில் ஈடுபடணும்னு சொல்கிற கண்டிஷன் காலத்தில் இருந்தாங்க. அதாங்க அந்த காலத்துல எல்லாம் உங்களுக்கு. ஆமாம். இப்போ ராஜாக்களுக்கு வந்து ஒரு ராஜாவுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னா அவருக்கு வந்து இந்த நாட்டை ஆளுகின்ற தன்மையுடைய குழந்தை வேணும். அதுக்கு ஒரு நேரம் காலம் கணிப்பாங்க. ஆமாம், அது கணிப்பாங்க. இந்த நேரத்தில் தான் நீங்கள் கூடணும் அப்படின்னா இங்கே முதல்ல நம்ம இதுலேயே முதல்ல இருந்துச்சு. அப்படி தான் சாந்தி முகூர்த்தம். கல்யாணத்தை எப்போ வேணாலும் பண்ணுவாங்க. படத்தில் பார்த்தோட சரி. இப்போ அதெல்லாம் ஒன்றும் தெரியல. சாந்தி முகூர்த்தத்துன்னு ஒரு டேட் தனியாக நேரம் வேறு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் கிடையாது. இல்லை சார், இப்போ இந்த கல்யாணம் பண்ணும்போது இந்த இப்போ மணமகள் இப்போ பொறுத்து பார்க்குறாங்க இல்லைங்களா, அப்பயே நீங்கள் கணிச்சு சொல்ல முடியாதா? சொல்ல முடியும் ஜி, சொல்ல முடியும். கேட்கணும்ல அவங்க. ஏன்னா இந்த மாதிரி சிறப்பு குழந்தைங்களை வச்சுக்கின்னு பெற்றோர்கள் பார்த்துட்டு, அதாவது தங்களுடைய வாழ்க்கையே அர்ப்பணிச்சிடறாங்க இந்த விஷயத்துக்காக. அந்த குழந்தையை வந்து அதாவது சொல்லிவிடுவாங்க சின்ன வயசில், ஈஸியாக சொல்லிவிடுவாங்க. அது அப்போவே முடிச்சிருக்கலாம், அது ஏன் நீங்கள் எல்லாமே சுமக்கிறீங்க? கண்டிப்பாக. அது ஒரு தாய் தந்தையால் முடியவே முடியாது. என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நான் வளர்க்குறேன்னு தான் நினைப்பாங்களே தவிர, குழந்தையை நீங்கள் முடிச்சிருங்கன்னு வார்த்தை எந்த தாய் தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு காலகட்டத்துக்கு மேலே அவங்க அதுக்கு வந்து பழகிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தங்களுடைய வாழ்வியலை மாற்றிக்கிறாங்க. அந்த குழந்தைகளுக்காக எல்லா விஷயத்தையும் அவங்க தவிர்த்துறாங்க. உண்மையிலே தியாக மனப்பான்மை உடையவங்க தான் அந்த பெற்றோர்கள் எல்லாருமே. தங்களுடைய வாழ்வை முழுமையாக அர்ப்பணிச்சிடறாங்க. நிறைய அந்த மாதிரி இருக்குது. அப்போது நம்ம இதை வந்து எப்படி தவிர்ப்பது, இந்த விஷயத்தை எப்படி தவிர்ப்பது அப்படிங்கிறனா, அப்போது ஒரு 1.5 மாதங்கள் வந்து இந்த கேதுவோ இல்லை ராகுவோ செவ்வாயுடன் இணைந்திருக்கின்ற போது உங்களுடைய இந்த தாம்பத்திய வாழ்க்கையை தள்ளி போடுவோம். இல்லை, இந்த செவ்வாயோட இணையும் போது மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் வருங்களா? இதுக்கு இன்னொரு மிக முக்கியமான காரணம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாதிப்புகள் ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் பிளட்டு குரூப்பும் ஒரு சம்மந்தப்பட்டது. நான் ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ பெண்ணுக்கு வந்து நெகட்டிவாக இருந்து ஆணுக்கு பாசிட்டிவாக இருந்தால் முதல் குழந்தை எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. சரிங்க. 2வது குழந்தை இந்த மாதிரி பிறக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்து. இப்போ பாசிட்டிவ்னா இப்போ ஆணுக்கு வந்து ஓ பாசிட்டிவ்னு வச்சிங்களேன், பெண்ணுக்கு ஓ பாசிட்டிவாக இருந்தால் பிரச்சனை. எந்த குரூப் பாசிட்டிவாக வேணாலும் ரைட், ஒரு பாதிப்பு வராது. ஆனால் பெண்ணுக்கு நெகட்டிவ்னா ஆணுக்கு பாசிட்டிவாக இருக்குன்னா இந்த முதல் குழந்தை மட்டும் தாய்க்கும் குழந்தைக்குமான உறவுகள் கம்ப்ளீட்டாக இருக்காது. தாயிட்டேருந்து அதுக்கு தேவையான பரிமாற்றங்கள் தான் நடக்குமே தவிர தாயினுடைய பிளட்டும் குழந்தையினுடைய பிளட்டும் மிங்கிலே ஆகாது. ஆனால் ஒரு குழந்தை பிறக்கும்போது அவங்க அந்த வயிற்றை கிழிச்சிட்டு அவங்க வருகும்போது அந்த தாயினுடைய பிளட்டும் அந்த குழந்தையோட பிளட்டும் மிங்கிலானோடனே அடுத்த கரு வரும்போது அதை வந்து அது குறைபாடு உள்ள கருவாக அது மாற்றிடுது. ஏதோ ஒன்றும் குறைபாடு வந்துடும். அப்படின்னா இப்போ நான் சொல்லும்போது பொருத்தம் பார்க்கும்போது இங்கே ரஜ்ஜு பொருத்தம்னு வச்சுருக்காங்க. அதுவும் 5 பொருத்தம் தான். அது ஏன் ஒரு 27 நட்சத்திரங்கள் இருக்குது, ஏன் 5 பொருத்தம் அப்படிங்கிறதெல்லாம் நான் ரிசர்ச் பண்ணி அது பிளட்டு குரூப்பை குறிக்குதுங்கிற ரிசல்ட்டை எடுத்துட்டேன். அப்போ இந்த பிளட்டு குரூப்பு சம்மந்தப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி குழந்தை இல்லாமல் வர்றாங்க இல்லைங்களா, சொல்கிறாங்க. நான் முதல்ல கேட்குற கேள்வி அவங்களுடைய பிளட்டு குரூப் என்னன்னு கேட்டுட்டு இப்போ அவங்களுக்கு நீங்கள் ஒரு இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சோம். கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருடத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சேன். அப்படின்னு கேட்டிங்கன்னா,